Hi all, welcome to the channel. So இது வந்து வீக்கெண்டுக்கான ஒரு லேர்னிங் வீடியோ தாங்க. Importance of selling excess in market profile. So market profile is the base for this channel. Market profile பேஸா வச்சு தான் லைவ் ட்ரேடிங் அனாலிசிஸும் பிளஸ் இண்டெக்ஸ் அனாலிசிஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம் எவ்ரி சிங்கிள் டே. அண்ட் வீக்கெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அந்த வகையில வந்து நேத்து இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ப்ரொஃபைல், ஹவு மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ், ஹவு கேன் இட் ஹெல்ப், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்றதெல்லாம் நேத்து பார்த்துருந்தோம் வீடியோல. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரையுமே ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஈக்குவலி பொட்டென்ஷியல். ஸோ எல்லாமே வந்து ஒரு கான்செப்டும் ஒரு விதத்துல பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். பட் எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட்ஸை நம்ம வந்து உள்வாங்கி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் இட் இஸ் அ டேட்டா ரிசர்ச். அது நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி அதுக்கு மூலியமா நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஸோ செல்லிங் எக்ஸஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல். இதை வந்து நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் ஹவு தே ஆக்சுவலி பிஹேவ் டுடே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நம்மளுக்கு நல்லா தெரியுது, மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இல்லாம மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ராடேலியும் சரி செல் ஆன் ரைஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. பட் த கான்செப்ட்ஸ் ஹவு பியூட்டிஃபுல்லி இட் இஸ் ஒர்க்கிங், எவ்ரி கான்செப்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன் ஆஃப்டர் அதர். அண்ட் டுடே இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் செல்லிங் எக்ஸஸ். ஸோ வாட் இஸ் செல்லிங் எக்ஸஸ்? ஐ டெல் யூ இன் டீடைல். செல்லிங் எக்ஸஸ் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருப்பாங்க அப்படின்றது மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒன் ஆஃப் த தியரி. ஸோ நம்ம வந்து மோர் தென் அ ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ், ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ்ல நம்மளால வந்து இந்த செல்லிங் எக்ஸஸை பார்க்க முடியாது. Whereas it just look like a candle, but whereas in a market profile it differentiates the levels. ஒரு selling excess வந்து தனியா பிரிச்சு காட்டும், அந்த levels வந்து பிரிச்சு காட்டும். So we can assure a market திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செல்லிங் எக்ஸஸை பொறுத்த வரையுமே ஒரு செல்லர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் தட் லெவல் அப்படின்றது தான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்ட். பட் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட சார்ட் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா காட்டும் செல்லர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தட் ஜோன். ஸோ நம்ம வந்து அந்த பொசிஷன்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அந்த பொசிஷன்ஸை we are about to enter that level அப்படின்னா அந்த செல்லிங் எக்ஸஸ் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா காட்டும். இந்த செல்லர்ஸ் ஆர் ஹியர், ஸோ டோன்ட் ட்ரை ஃபார் இட் அப்படின்றத வந்து அது வந்து ஒரு இண்டிகேஷனா கொடுக்கும் மார்க்கெட்ல. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேடிங்கோட கன்விக்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ண போகுது, ஒரு சப்போர்ட்டை ஹிட் பண்ண போகுது அப்படின்றத விட மார்க்கெட் எந்த இடத்துல நேத்து ஃபெயில் ஆச்சு, நேத்து எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது குறிச்சு சொல்லும். that's how the selling excess are formed. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நேத்து ஃபெயில் பண்ணிருக்காங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி 4700. இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இது இன்ட்ராடேவா நம்ம பார்க்குறோம். பட் டீட்டெயிலா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஹோலிஸ்டிக் கான்செப்டா பார்க்கும்போது இதுல பல விஷயங்கள் சொல்லும் ஏன் இந்த லெவல்ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு. அதுவும் நம்மளால ரீசன் கண்டுபிடிக்க முடியும் டெஃபினட்டா. ஸோ 4700 மார்க்கெட் ஃபெயில் ஆயிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் ஏன் ஃபெயில் ஆயிருக்காங்கன்றத மார்க்கெட் ப்ரொஃபைல் பிரிச்சு காட்டும். பிகாஸ் இன்ட்ராடேல செல்லிங் எக்ஸஸை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆன் 13th நவம்பர், சாரி நேத்துன்னு சொல்லிட்டேன். ஸோ 13th நவம்பர் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணதுனால ஐ எம் அவேர் தட் மார்க்கெட் காட் ஃபெயில்ட் பிகாஸ் ஆஃப் செல்லிங் எக்ஸஸ் ஆல்சோ கிரியேட்டட். ஸோ ஃபைனலி ஐ குட் பி, நான் வந்து இதுக்கு மேலே இந்த லெவலில் வரும்போது ரொம்ப ஐ ஷுட் என்ஷூர் இந்த லெவலில் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐ கேன் பிளான் மை ட்ரேடிங் லெவல்ஸ், ஐ கேன் பிளான் மை ட்ரேடிங். எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட், எங்க செல்லர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, எங்க பையர்ஸ் அவைலபிளா இருக்காங்க அப்படின்றத எனக்கு இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் 4640 4700 மார்க்கெட் அந்த டேட்ல ஃபெயில் பண்ணியிருக்காங்க, செல்லிங் எக்ஸஸும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் இமீடியட் டே மார்க்கெட் திரும்பவும் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே எங்க க்ளோஸ் ஆனாங்களோ அதே ரேஞ்சில் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் மேல வந்து எங்க ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. பெர்ஃபெக்டா அந்த செல்லிங் எக்ஸஸ்ல ஜி பீரியட் ஃபெயில் ஆயிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஐபியோட எக்ஸ்டென்ஷன் அப் சைடும் கொடுத்துருக்காங்க,
வித் பையிங் சிங்கிள் பிரின்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் டே ஃபெயில் ஆச்சோ that same place it got resisted again. So 4640 is the place where market got rejected on D period on last working day, again on G period. So how beautifully profile works இங்க பாருங்க, இந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸஸ் வந்து A பீரியட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க, D பீரியட்ல திரும்பவும் ஃபெயில் ஆயிருக்காங்க, அடுத்த நாள் G பீரியட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. So this how market இவங்க first day fail ஆனும்போது ஏன் fail ஆனாங்கன்ற reason it will tell you very clearly. அதுக்கு டெஃபினட்டா நம்ம வந்து இன்டெப்தா மார்க்கெட் ப்ரொஃபைல படிப்போம். பட் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். இட் இஸ் லைக் அ டேட்டா கலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 5 டே மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது பர்ஃபெக்டா how it was acted as a very good level of resistance, அந்த லெவல்குள்ளேயே அவங்க விடல. So that's how the selling axis, and எல்லா selling axisம் ஈக்குவலா அந்த லெவல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாது. இட் டிஃபர்ஸ். ஏன்னா மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு ட்ரூவும் நடக்கும், ஃபேக்கும் நடக்கும் இல்லையா? ஸோ we need to differentiate. நம்ம தான் ரெண்டு விஷயத்தையும் பிரிச்சு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்னன்னா ட்ரூவா நடக்கிற விஷயங்களுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஃபேக்கா நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது நம்ம நிறைய அந்த டேட்டா ரிசர்ச் பண்ணும்போது கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் ட்ரூ ஒன், அதனால மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. So this is one of the example in 30 minutes. Hero MotoCorp. So next பாத்தீங்கன்னா GMR Infra. So இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா செல்லிங் எக்ஸஸ் நிறைய ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு செல்லிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இஃப் யூ see செல்லிங் எக்ஸஸ் இந்த லெவல் பாத்தீங்கன்னா 77.5 லேருந்து 78.5 வரையும் செல்லிங் எக்ஸஸ் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பிளேஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a kind of B shape profile. ஸோ ப்ரியோர் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் பி ஷேப் ப்ரொஃபைல் கிடையாது, பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல். பீபாக் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டோட ஐபிக்கு வெளியில தான் எக்ஸ்டென்ஷன் டவுன் சைடு ஐபி கொடுத்துருக்காங்க. பட் வைட் ஐபின்றதுனால டவுன் சைடு வந்து இட் வாஸ் நாட் ஹெல்த்தி, நல்ல ஒரு ஹெல்த்தியான எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. ஐபிக்குள்ளே வந்து க்ளோசிங் முடிச்சுட்டாங்க. எங்க க்ளோஸ் பண்ணாங்களோ சேம் லெவல்ல மார்க்கெட் திரும்ப ஓபன் பண்ணி மேல வராங்க. ஸோ மேல வரும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்க. அகெயின் இட் இஸ் வெரி கிளியர், மார்க்கெட் வந்து எங்க ரிஜெக்ட் ஆனாங்களோ அதே லெவல்ஸ்ல வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க சி பீரியட்ல. ஸோ ஐபியை வந்து அப்சைட் கொடுத்து ரிஜெக்ட் ஆகுறாங்க. பட் நார்மலா இதை பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி கிளியர் ஐபி ஆன் அப்சைட் பிரேக் அவுட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டு பீரியடை தொடர்ந்து மூணாவது பீரியட் கேண்டிலா மேல போகுதுன்றது தெரியும். இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ட்ரெடிஷனல் சார்ட்ஸ்ல தெரியும். பட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இட் வில் டெல் யூ நேத்தே உங்க ஃபெயில் ஆன இடம் இது. ஸோ இன்னைக்கு இது ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் செல்லர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிட்டிங் ஹியர். அதனாலதான் நேத்து மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயில் ஆகி எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆன் த லாஸ்ட் ஒர்க்கிங் டேவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்காங்க. தட் இஸ் ஆன் 14th நவம்பர் பாத்தீங்கன்னா கிளியரா நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்றாங்க. 13th வச்ச ஒரு செல்லிங் எக்ஸஸ் 14th எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஐபி எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு நடக்கவே இல்லை இல்லையா? ஸோ ஐபிக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து கிளியரா பிரிச்சு காட்டும். ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு அந்த செல்லிங் எக்ஸஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் டிஃபர்ஸ். நம்ம ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுல எது ட்ரூ எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த ட்ரூவான விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட் பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்றத நம்ம வந்து இண்டெக்ஸ்லயும் பாக்குறோம். இண்டெக்ஸ்லயும் நம்ம வந்து லெவல்ஸை ஷேர் பண்றோம். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து அந்த அந்த மார்க்கெட் எவ்வளவு அழகா ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ தட் கிவ்ஸ் அ ட்ரேடிங் கன்விக்ஷன். So the next third stock is JSW Steel. So இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா again selling excess place பண்ணிருக்காங்க. Again selling excess வந்து it differs. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா it is again not a kind of B shape profile. So ஒரு proper B shape profile இந்த மூணு ஸ்டாக்ல எங்கேயுமே அவங்க place பண்ணல. ஒரு kind of B shape profile தான் form பண்றாங்க. IB on downside. ஸோ எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் பிஓசி கீழே தான் இருக்கு அண்ட் மார்க்கெட்டை ஐபிக்கு வெளியில தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்தியான எக்ஸ்டென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேறஸ் இன் ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸ்ல நம்மளுக்கு ஹெல்தி எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐபி எக்ஸ்டென்ஷன் இருக்கு, பட் இட்ஸ் நாட் அ பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெல்தியான ஒரு எக்ஸ்டென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே அவங்க எங்க ரிஜெக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 950 to 958 ஜோன். ஸோ
நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே மார்க்கெட் வந்து A and B பாத்தீங்கன்னா கிளியரான OTF, அதாவது ஒன் டைம் ஃப்ரேமிங் ஆவறாங்க. பர்ஃபெக்டா ஐபியோட லெவல்ல ஹிட் பண்ணோன்னே ஸ்டாப் ஆயிட்டாங்க பாத்தீங்களா 950. Why? Because this is a selling excess இல்லையா? ஸோ selling excess இருக்கிற இடங்கள்ல வந்து we have to be careful. ஸோ அந்த செல்லிங் எக்ஸஸ் ஏன் அங்க ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அது செல்லிங்கால ஒரு ரிஜெக்ஷன் வாங்கிட்டு அந்த இடத்துல நான் செல்லர்ஸ் அவைலபிளா இருக்கேன் அப்படின்றத சொல்லி அந்த செல்லர்ஸ் இருக்கிறதுனால செல்லிங் எக்ஸஸா கிரியேட் ஆகுது. ஸோ the selling excess it could be an input for next few days. ஸோ திரும்பவும் அந்த செல்லர்ஸ் அங்க இருக்கும்போது நம்ம அந்த ரீஜனுக்கு போகும்போது we have to be careful, we have to plan accordingly அப்படின்றது தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒன் ஆஃப் த கான்செப்டா உங்களுக்கு சொல்லும். இதுக்கு பக்கத்துல நீங்க வந்து சப்போர்ட்டிவா ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸோ இல்ல வேற எதுவுமே வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்ஸ் ப்ரொஃபைலோட நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபிள். ஸோ வீல் நாட் மூவ் அவுட் ஆஃப் த சிஸ்டம். அந்த சிஸ்டம்லேருந்து நம்ம வெளியில வர மாட்டோம். தட் இஸ் அ மார்க்கெட் ப்ரொஃபைல் சிஸ்டம்லேருந்து நான் சொல்றேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஒரு ப்ரொஃபைல் வந்து பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு பிரிச்சு காட்டும் என்ன மாதிரியான செல்லர்ஸ் இருக்காங்க. அதுதான் நம்ம நேத்தோட வீடியோல பார்த்துருப்போம். செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸோட ஃபுட் பிரிண்ட் அதுதான் வந்து இந்த இடத்துல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா நான் கோட் பண்ணியிருக்கேன். So again it got rejected and all the three examples is definitely for selling excess ஒரு power புரிஞ்சுக்கிறதுக்கு தான். Recent days we do have selling excess, right? But again ஒரு selling வந்து எங்கேருந்து அவங்க ஜென்ரேட் பண்றாங்கன்றத பியூட்டிஃபுல்லா நம்ம பார்த்தோம். மூணுமே வந்து அந்த செல்லிங் எக்ஸஸ்ல தான் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம மைன்யூட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரொஃபைல் பியூட்டிஃபுல்லா பிரிச்சு காட்டும். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு, இந்த ஷேரிங் எஸ்பெஷலி பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மை சேனல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை மார்க்கெட் ப்ரொஃபைல கத்துக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ட்ரேடருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.